ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு ஊருக்கு போகிறோங்க. பாம்பேலேருந்து திருநெல்வேலிக்கு. இப்போ கிளம்புறது தாத்தர்லேருந்து கிளம்புறோம் ட்ரெயினில். தாத்தர் சூப்பர் வாஷ் ஒரு ஆள் ஊருக்கு ஃபோன் அடிச்சிருச்சு, நாங்கள் வண்டியில் ஏறியாச்சின்ட்டு. எல்லாருக்கும் அப்படிதான், வண்டியில் ஏறினோன்னா ஊருக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க வண்டி ஏறியாச்சுன்னு சொல்லி. வண்டி கிளம்பிடுங்க. இன்னொரு அண்ணன் வந்து பண்ணையிலேருந்து ஏறுவார். அவர் ஒவ்வொரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும், வண்டி ஏறியாச்சு, வண்டி கிளம்பிட்டு, வண்டி ஏறியாச்சு, வண்டி கிளம்பிட்டுன்னு சொல்லி. வண்டி என்ன பிரச்சனைன்னு இந்த வண்டி அரசியல் வந்துருச்சுங்க. ஒரே பிரச்சனை இதான். தீபாவளி டைம் எல்லாரும் நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அரசியல் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அரசியல் நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் ஆகும்னு சொன்னோம். அரசியல் வந்துருச்சு, பிரச்சனையாக இருக்குது. அரசியல் எப்படி போகணும். சரி ஏறியாச்சு, கிளம்பி ஆயிடணும். தீபாவளி டைம் தான் அரசியல் ஒன்று ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு. வண்டி பிக்கப் ஆகிட்டு கிளம்பிட்டு அண்ணன் வந்து வண்டியில் ஏறிட்டார். இது வந்து கோவாக்கெல்லாம் சுற்றி போகுதுங்க ட்ரெயின். அதெல்லாம் அரசியல் வந்து நான் டென்ஷன் ஆகிப்போச்சு. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு, செம்ம அருமையாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இது எந்த இடம் சரி எனக்கு தெரியல. காலையில் முழிச்சிட்டேன், அதில் பார்த்தா ட்ரெயின் நின்றுடுச்சு. சரி இறங்கி பார்ப்போம்னு சொல்லி இறங்கி பார்த்தேன். செம்மையாக இருக்குது. எல்லோரும் அங்கே பாருங்க, எல்லாம் ட்ரெயினில் தூங்கிட்டு இடங்க கொஞ்சம் இறங்கிட்டாங்க. இந்த ட்ரெயின் வந்து வியாழக்கிழமை 8:40 நம்ம தாதர்லேருந்து கிளம்புதுங்க. வியாழக்கிழமை நைட்டு 8:40 கிளம்புது. சனிக்கிழமை காலையில் மார்னிங் வந்து 4 மணிக்கு அங்கே கொண்டு வரோம் நம்ம திருநெல்வேலிக்கு. நம்ம கோவா, திருப்பூர், ரத்தனகிரி நைட்டு வருதுங்க. நம்ம வியாழக்கிழமை கிளம்புறான், ரத்தனகிரி நைட்டு 3 மணிக்கு வந்துடுது. மடுகை வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் மார்னிங்கில் வந்துடுது. அது ஒரு நம்ம மடுகை 7 மணிக்கு மடுகை வந்துடுது. அது ஒரு பாலக்காடு போகுது இந்த ட்ரெயின். 5:30 சாயங்காலம் 5:30 பாலக்காடு வந்துடுறோம். கோயம்புத்தூர் நைட்டு 7:30 வந்துடுறாங்க. திருப்பூர் 8:30 வந்துடும்னு நினைக்கிறேன். நம்ம திருநெல்வேலி நம்மளுக்கு 4 மணிக்கு வரா. 4 மணிக்குன்னா 3 மணிக்கு கொண்டு விட்டுறோம். எல்லாம் காலி ஆகிட்டு. நைட்டு ஃபுல்லாக கிடந்தோம், ஆரிசில் கிடந்தோம். கொஞ்சம் எல்லாம் காலி ஆகிட்டு, கிளியர் ஆகிட்டு. ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஜூன் மாதம் ஜூலை மாதம்லாம் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு 8:40 வேலைக்கிழமை கிளம்புறான். உங்களுக்கு நைட்டு வேலைக்கிழமை வண்டியில் இருப்பீங்க, வெள்ளிக்கிழமை வண்டியில் இருப்பீங்க. அடுத்த நாள் 9:30 தான் காலையில் 9:30 தான் கொண்டு வரோம். மற்ற டைம்லலாம் நீங்கள் டிசம்பர் இந்த பக்கம்லாம் நீங்கள் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் கொண்டு விட்டுறோம் ட்ரெயின். எல்லாம் கிளியர் ஆகிட்டு வருது, எல்லாம் காலி ஆகிட்டு. வண்டிலாம் ஃப்ரீயாக காலியாக போயிட்டு, ட்ரெயின் காலியாகி போயிட்டுருக்கு. நைட்டு ஃபுல்லாக ஆரிசி கிடக்கு. எல்லாம் ரத்தினகரில் எல்லாம் இறங்கிட்டாங்க, எல்லாம் காலி ஆகிட்டு. ஏன்னா வண்டி நல்லா பிக்கப்பு நல்லாயிருக்கும், வண்டி ஜம்முன்னு இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து ஆதர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். ட்ரெயின் நம்பரு 22629. இந்த தாதர்லேருந்து திருநெல்வேலிக்கு போகுது. மடுகா ஜங்ஷன் வந்துருச்சு. 7 மணிக்கு கரெக்டான டைமுக்கு வந்துருச்சான். காலையில் 7 மணிக்கு வந்துட்டு இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கிழமை? வேலைக்கிழமை வண்டி ஏறணும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்துட்டு மடுகா. இங்கே வந்து சரக்குலாம் கிடைக்கும் சொல்லி கேள்விப்பட்டேன். அது உண்மையாக சரி தெரியல. கோவாவில் நிறைய கம்மியான ரேட்டில் கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது தெரில, கேள்விப்பட்டோம் அவ்வளோதான். அது உண்மையாக பொய்யன்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. சரி, நம்மளுக்கு தெரியல, உங்கள் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதிகமாக. நாங்கள் போயிருக்கோம், ஆனால் தெரியல எங்களுக்கு, கேள்விப்பட்டவங்க தான். ஸோ கோவா செம்முன்னு இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நைட்லாம் ஒரே குளிருங்க வண்டியில், ட்ரெயினில். பாருங்க இந்த பையனை வருங்க. வண்டியில் போகணுன்னா இந்த ட்ரெயினில் ட்ரைவ் பண்ணுங்க. அதுலேருந்து திருநெல்வேலிக்கு 31 மணி நேரத்தில் கொண்டு வர்றோம். இப்போ நம்ம நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த வாக்க போனேன். ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 37 மணி நேரம் ஆகிடுவாங்க ட்ரெயின். ஏன்னா மலையாடு கோவா சைடில் இதாக இருக்குது. இதில் இறங்கி வச்சுருந்தாங்க மடுகாவ் ஜங்ஷன். கால் பதிச்சாச்சு கோவாவில். நாங்கள் இப்போ கோவாவில் கால் பதிச்சிருக்கோம். இப்போ கேரளாவுக்கு போவோம். நம்ம கேரளாவுக்கு உடுப்பிலாம் போகுது ட்ரெயின். அப்புறம் பாலக்காடு போகுது. பாலக்காடு சாயங்காலம் போயிடுவான் 5:30. நம்ம 5:30 போயிடுவான். பறக்குது. செம்ம சூப்பராக பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. ஒரு ஆள் லேப்டாப்பில் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிட்டு ஏதோ வண்டி 5G ஸ்பீடில் நெட்டு ஓட்டிகிட்டு இருக்கு மாதிரி ட்ரெயினில். ட்ரெயினோட அதிக ஸ்பீடில் நெட்டு ஓடுற மாதிரி சடக்கு சடக்குன்னு எடுத்து தோண்டிகிட்டு இருக்குது. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் முடியாது. நேரம் மூடி வச்சுட்டு போனிதான்.
பாருங்க அப்படி சும்மா பாருங்களேன் எப்படி இருக்குது பச்சை பச்சைன்னு தான் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரெயினில் ஏரில் இருந்து நம்ம ஊர் வரைக்கும் பச்சை பச்சை சாரி நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல போகிற தாட்டி இங்கே பச்சை பச்சைன்னு தான் இருக்கும். கேரளா கோவா சாரி ஆமாம் கோவா இந்த கேரளாக்குள்ள வந்தோடனே நம்ம அப்படியே இங்கே வந்துடும். இதான் இங்கே மொட்டை பாஸ் கெட்ட பாஸ் பன்வேலேருந்து ஏற ஆள் இருந்தால் நம்ம ஜிவாஜி பாஸ். நான் அந்த சைடு இருந்தேன் என்னை இறக்கி விட்டார் அந்த பக்கம், இந்த பக்கம் இறக்கி விட்டார் அந்த சைடில் போய் உட்காந்துட்டார் காற்று வாங்குறதுக்கு. இருந்த ட்ரெயின் இந்த பக்கம் மூமெண்ட்டில் போய் எடுத்தா அந்த காற்று அந்த சைடு அவருக்கு நேரம் அடிக்குது. கண்டிப்பாக ஸ்பீடில் பறக்குது வண்டி, தட்டன்னு போகுது வண்டி. கீழே வந்தாமல் சோழி முடிஞ்சோம். வண்டி ஒரே க்ரீன் சிக்னல் தாங்க, ரெட்டே கிடையாது வண்டிக்கு. பறக்கல பறந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ஸ்டாப்பில் தான் போயிட்டு இருக்கோம். வண்டி ரொம்ப தூரம் தான் வந்து ஸ்டாப்பில் வந்து பாருங்க எவ்வளோ தூரம் கழிச்சு. ஸ்டாப் வந்து ரொம்ப கம்மி. வண்டி வந்து ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுற டைம்லாம் வருது. ட்ரெயின் ஒரு ஓடிட்டே இருக்குது. ஸ்டாப் வந்து ரொம்ப கம்மி இந்த ட்ரெயினில் பாருங்க. திருநெல்வேலி தாதர் கிளம்பி வேண்டியதான். ட்ரெயின் கிளம்பிடுவோம். அங்கே வேங்கத்துக்கு வந்துடுவாங்க, இங்கே கொஞ்சம் வேங்க சாப்பிடுது இங்கே கிளம்பிட்டு. இப்போ நாங்கள் திருநெல்வேலிருந்து தாதர் போவோம். எங்கள் ஊர் வந்து நாசரத்து. இப்போ பறக்கிறது செம வண்டி. ஒரு டைம் இதில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இருக்கேன். நான் போகிறது வந்து நவம்பர் டிசம்பரில் போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜாலி.